அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் எத்தகைய அமைப்பில் ஒரு நல்ல முயற்சி அமைப்புகளை செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கிறதோ அதற்கேற்றார் போல நல்ல அறிமுகங்களும் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. 12ஆம் இடத்துல ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் அங்கே சந்திரன் இருக்கிறார். இந்த 2 நாட்களும் பணவரவும் வரும், ஆனால் அதை கையில் சேமிக்க முடியாமல் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது ஒரு மனசு சாந்தியான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னொன்று 6ஆம் இடத்துல சுக்கிரன் இப்போது நீச்சத்தை அடைகிறார். சுக்கிரன் நீச்சத்தை அடைந்தாலே ஏதாவது ஒரு வகையில் பெண்களால் மன அழுத்தம் மன வருத்தம் போன்ற அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. கூடுதலாக அவர் சனி செவ்வாய் பார்வையில் இருக்கிறனால பெண்வழி உறவுகளுக்கு இளைஞர்களுக்கு வயதானவர்களுக்கு ஏற்றாற்போல மனைவிக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது இந்த வாரத்தில் நடக்கும். காதலன் காதலி உறவுகளில் ஏதாவது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஏதாவது ஒரு சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து விடுகின்ற காரணத்தினால் வார இறுதியில் கண்டிப்பாக பண வரவுகள் இருக்கக்கூடிய சூழல், குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிலருக்கு வேலையே இல்லை என்கின்ற அமைப்புகளும் இருக்குது. வேலையில் இருந்து வந்த ஒரு மன அழுத்தங்கள், கொஞ்சம் பணி அழுத்தங்கள் அல்லது தேவையான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய, ஓரளவிற்கு பண வரவுகள் இல்லாத இருக்கக்கூடிய, சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 4 வாரத்திற்கு குழப்ப அமைப்புகள் உண்டுங்க. ராசிநாதன் அப்படியே நீச்சத்தை அடைகிறார். ராசிநாதன் எப்போதெல்லாம் பலவீனம் அடைகிறாரோ அப்பெல்லாம் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இதில் இன்னும் ஒன்றையும் பார்க்கணும். ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் புதன் சுபத்துவமாகவும் சனி சுபத்துவமாகவும் உங்களுடைய இன்னொரு 2 நல்ல பிளானட்டு அருமையாகவே இருக்கிறது. இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களை ராசியிலே உச்சமாக போகிறார். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் எதுவும் இல்லாத பணவரவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. காசு பணம் வரத்தான் செய்யும், தொழிலெலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மனக்குழப்பம், இப்படியா இருமா அப்படியா இடுமா, இந்த புத்துலையா அந்த புத்துலையா, எந்த புத்தில் பாம்பு இருக்குது இந்த மாதிரி தெரியாமல், அல்லது கயிறு கிடக்குதா பாம்பு கிடக்குதான்னு தெரியாமல் அப்படியே தயங்கிக்கிட்டே இருட்டில் ஒருத்தர் நின்னாராம், தாண்டதா மிதிக்கிறதா வேண்டாமான்ட்டு. அந்த மாதிரியான சில அமைப்புகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்குங்க. ஆனாலும் காசு பணத்திற்கு எந்த விதமான ஒரு குறை அமைப்புகள் இருக்காது. வரவேண்டியது வரும், போக வேண்டியது போகும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. சிலருக்கு மட்டும் ஏதேனும் ஒரு விதத்தில் தாய் தந்தையோடு கொஞ்சம் கருத்து வேற்றுபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களில் சிலருக்கு மட்டும் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மானாலே கண்ணில் தண்ணி வந்துடும்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். எங்கள் அம்மா என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க தெரியுமான்னு சொல்லக்கூடியவர்கள், தாய் மீது பேரன்பை வைத்திருப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கிறது. தூரத்தில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள், பிறந்த இடத்தை விட்டு மேற்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானமும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல அமைப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல மாற்றங்கள் நிறைந்த வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. முடிவெடுக்கிறதுல மட்டும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எதையாவது கேட்டுட்டு முடிவெடுங்க. மற்றபடி கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரம். ஆனால் கோபம் வரும். 2 நாளைக்கு நேற்றுலேருந்து செவ்வாய் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார். இதை நான் மாத பலன்களில் கூட சொல்லியிருப்பேன். இன்னும் ஒரு 1.5 மாதத்திற்கு ஒரு 6-7 வாரங்களுக்கு டக்குன்னு எதுலையாவது ஒன்றில் பதற்றப்பட்டு கோபப்பட்டு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு யாரையாவது விரோதம் பண்ணிக்கக்கூடிய சூழல்கள் இப்போது உண்டு. மற்றபடி வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்கும். 10ஆம் இடத்தை இப்போது குருவும் சுக்கிரனும் 2 பேரும் வலிமையாக பார்க்குறாங்க. சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா ராசிநாதன் சுபத்தன்மையை அடைந்திருக்கிறார். தொழில் நல்லா இருக்கும், வேலை மாற்றம் இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், பதவி உயர்வுக்கான ஏற்பாடுகள் இருக்கும், சம்பள உயர்வு அல்லது வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் நல்ல வாரம் இந்த வாரம்.
முதல்ல 10ஆம் இடத்துல திங்கள் செவ்வாய் இருக்கிறார் சந்திரன். அதற்கப்புறம் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல அப்படியே மிக அருமையான ஒரு அமைப்பில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல கொடுப்பினை, நல்ல விதமான பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள். அதைவிட மேலாக தொட்டது துலங்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கேற்றார் போல இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாள் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், இருந்தாலும் அதற்கேற்ற பணவரவுகள் வரும். சிலருக்கு கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், வடகிழக்கு தூரத்திற்கு பயணங்கள் வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வாரத்தின் இறுதி நாட்களில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதிலும் கொஞ்சம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கும். குடும்பம் அமைவதற்கான ஆரம்பங்கள் இளைய பருவத்தினருக்கு உண்டு. சோஷியல் மீடியாவில் கூட கொஞ்சம் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மன சாந்தி, மன அமைதி, குடும்ப சந்தோஷம் எல்லாம் இருக்கக்கூடிய சந்திராசிரமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு யோக வாரம் இந்த வாரம். ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் 10, 11க்கு வந்துடுறார். 11ஆம் இடத்துல அவர் உச்சத்தை அடைவார். மாதத்தில் 2 நாட்கள் அவர் உச்சத்தை அடைவார். இந்த தடவை தேய்பிரை உச்சம்னா கூட தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, வியாபார ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, குடும்ப ரீதியாக மனக்கலக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. போன வாரமே உங்களுக்கு சந்திராசிரமமும் முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த வாரம் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் ஒரு நல்ல விதமாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன நடக்கும்? ஏதாவது முக்கியமாக செவ்வாய் இப்போ 12ஆம் இடத்திற்கு நேற்றுலேருந்து வந்துட்டார். சகோதரர்களால் ஏதாவது செலவுகள் இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல சிலருக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாராவது அசுப செலவுகள், சுப விரயங்கள், அசுப விரயங்கள்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக சகோதரரால் செலவுகள், கட்டிடத்தால் செலவுகள், நெருப்பு தொழிலில் கொஞ்சம் செலவுகள், வருமானத்தை விட செலவு தாங்க ஜாஸ்தியாக இருக்கின்ற மாதிரியாக இந்த வாரத்தில் சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்க முடியாமல் போகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. மற்றபடி நீங்கள் சம்பாதிப்பீங்க, பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கும். ராசியில் சூரியனும் குருவும் வலுத்திருக்கின்றதுனால தந்தைகிட்ட இருந்து உதவிகளை எதிர்பார்க்க முடியும். நம்ம அப்பாவுக்கு உதவிகளை செய்ய முடியும். அரசாங்க அனுமதிகள் கிடைக்கும். சிலருக்கு அரசு உயர் பதவிகள், நல்ல கௌரவ அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எந்த அளவிற்கு சில வருடங்களுக்கு முன்பாக கஷ்டப்பட்டீர்களோ அந்த அளவிற்கு நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஆரம்ப அப்படியே அமைப்புகள்லாம் இப்போது அப்படியே செயல்படுங்க. இந்த வருஷத்துக்கு இறுதியிலேயே குடும்பம் அமைகிறதுக்கான, காதல் நிறைவேறுவதற்கான, இளைஞர்களுக்கு எது நல்லதோ அது வழிகாட்டக்கூடிய சில அமைப்புகள் கண்டிப்பாக நடக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் இருக்காது. விடியல் வந்து விட்டது, விடிந்து விட்டது அப்படிங்கிறத ஒரு தடவை சொன்னேன். அதுதாங்க நிஜமான அமைப்பு. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் விடிவுகள் வரக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டமம். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமம். 3ஆம் தேதி முழுக்க சந்திராஷ்டமம், 4ஆம் தேதி முழுக்க ராத்திரி 9:54 வரைக்கும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தில் இப்போ என்ன ஒன்றுனா சந்திரனை, குரு, சுக்கிரன் 2 பேருமே பார்ப்பாங்க. ஆனாலும் சனியோட சேர்ந்து தான் சந்திராஷ்டமம் அடையுது. அஷ்டம சனி கொஞ்சம் சாந்தம் அடைகிறார். இந்த 2 நாட்களும் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரியாக இருக்கும். ஏன் இப்படி நடக்குது நமக்கு, ஏன் இப்படி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, எந்த இடத்துல ஸ்லிப் ஆனோன்ற மாதிரியாக வார ஆரம்பத்தின் முதல் நாட்களான திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள் இவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. யாரையாவது திட்டினீங்கன்னா அது வேற மாதிரி சண்டையில் கொண்டு போய் விடும். எல்லா விதத்திலும் கொஞ்சம் மனசை பொறுமையாக, நிதானமாக, அதுலேயும் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் இதெல்லாம் இந்த சந்திராசிரம நாளில் தான் வரும். இந்த மாதிரியான அமைப்புகளில் பேராசைப்படாமல் எதிலும் கொஞ்சம் ஒரு நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதற்கடுத்து 5 நாட்கள் பெரிய சோதனைகள் இருக்காது. செவ்வாய் லாபத்தில் இருக்கிறார். வெற்றிகள் வரப்போகின்றன. இப்போது இருக்கின்ற தடுமாற்றங்கள் விலகப் போகின்றன. பணப்பற்றாக்குறை, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குலைவுகள் போன்றவைகளோடு இருப்பவர்கள், குடும்பத்தில் கூட பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, கேஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எதுலேயும் தொட்டது தொலங்கல அட்டமத்து சனி என்னை போட்டு இப்படி வாட்டி எடுக்கிறதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிற்பகுதி 5 நாட்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க.
அடுத்த வருஷம் மே மாதத்திலிருந்து நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்க போகிறீங்க. இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான். இந்த சில மாதங்களை கடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, உண்மையிலேயே பெரிய கஷ்டங்கள் இல்லாத, வாரத்தின் பிற்பகுதி 5 நாட்கள் நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாளும் சந்திராஷ்டமம். அதாவது 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு 9:54 ஆரம்பிக்குது. அப்போ செவ்வாய்க்கிழமை நைட்டு சந்திராஷ்டமத்துடைய பாதிப்புகள் உங்களுக்கு தெரியாது. சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும் போது வீட்டில் போய் தூங்க போயிடுவீங்க. புதன்கிழமை விடிஞ்சவனே சந்திராஷ்டமம், விடிஞ்சவனே எதை எதிர்பார்க்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் தடையாகும். வியாழக்கிழமையும் புதன்கிழமை இந்த 2 நாட்களும் முழுக்க சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை மிட் நைட்டு 9:53 தான். வெள்ளிக்கிழமை விடியும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம். இந்த வாரம் ஒரு சுப வாரம்னே சொல்லலாம். ராசிநாதன் உச்சகுருவோடு இணைந்திருக்க, ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். ராசியும் ராசிநாதனும் சுபத்துவமாக இருக்கின்ற இந்த காரணத்தினால ஜம்முன்னு இருப்பீங்க. இந்த சந்திராஷ்டமம் 2 நாட்களை தவிர்த்து வார ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். குருச்சுக்கிர பார்வையில் இருக்கிறார். காதல் நல்லபடியாக இருக்கும். பிரேக்கப் ஆயிடுமோன்னு நினைச்ச காதல் நல்லா இருக்கும். இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதிய காதல் உருவாகும். சில ஆண்களுக்கு பெண்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் அமைதி இருக்கும். கூட்டு முயற்சிகள் பலிக்கும். சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல வாரமாக முதல் 2 நாட்கள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 நாள் எதையுமே செய்யாதீங்க. அது 8ஆம் இடத்துல போய் சந்திரன் ஒரு மாதிரியான தேய்பிரை அமைப்பில் தான் மறைகிறாரு. கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எதிலும் ஒரு தடை இருக்கும். அந்த நேரத்தில் கோபதாபங்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஷேர் மார்க்கெட்டு அது இது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொது பேராசை காட்டப்படும். அதிலெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் அந்த 2 நாட்களை மட்டும் தவிர்த்தீர்களே ஆனால் வாரத்தின் நடுப்பகுதியாகிய புதன் வியாழக்கிழமையை தவிர்த்து மற்ற 5 நாட்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத, ராசியும் ராசிநாதனும் சுபத்தன்மையை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமம். வெள்ளி சனி, அதாவது வெள்ளிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்கும். ராசிநாதன் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறார். அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் பணவரவுகளுக்கு தடை இருக்காது. நீங்கள் தான் ஏதாவது ஒன்று நினச்சி அப்படியே மனசை போட்டு அப்படியே உழைப்பிக்கிட்டு இருப்பீங்க. அந்த கடனை கொடுக்க முடியாதோ, இந்த கடனை கொடுக்க முடியாதோ, இவர் இப்படி சொல்லிடுவாரோ, உடம்பு இப்படி ஆயிடுச்சோ, அல்லது அவங்க அப்படி செய்கிறாங்களோ, நம்ம தான் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, என்னமோ தெரியலையேன்ற மாதிரியாக வாரம் முழுவதும் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை விடியும் பொழுதே, வெள்ளிக்கிழமை அதாவது அதிகாலை 1:53 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:49 தான் சந்திராஷ்டமம் முடியுது. ஆக திங்கள் முதல் வியாழன் வரையில் ஒரு மாதிரியாகவும், வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் வேற மாதிரியாகவும் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமத்தில் ஏதாவது கெடுதல் நடக்கக்கூடாதுன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கணும். தேய்பிரை சந்திராஷ்டமம் எப்போவுமே அவர் உச்சத்தை அடைவார். இந்த தடவை மங்கள யோகமும் கிடையாது. 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறிடுறார். ஆக சந்திராஷ்டமத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும். யாரையும் நம்ப வேண்டாம். செல்ஃபோனை பத்திரமா வச்சுக்காங்க. இந்த பொது போக்குவரத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறவங்க தூங்கும் போது இந்த செல்ஃபோனை பறி கொடுக்கறது அல்லது ஏறும்போது பிட்பாக்கெட் அடிக்கிறதுலாம் இந்த மாதிரியான நாட்களில் இருக்கும். ஆக இந்த நாட்களில் விலை உயர்ந்த பொருட்களை கையில் வச்சுருக்கிறவங்க, அங்கங்கே கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏடிஎம்மில் பணங்கன்னா எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் அந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் தானே முன்னின்று கருத்தோடு செயல்படக்கூடிய நாளாக அந்த 2 நாட்கள் மட்டும் இருக்கும். மற்றபடி மற்ற 5 நாட்கள் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. கொஞ்சம் எல்லாத்துலேயும் 1க்கு 2 தடவை முயற்சி பண்ணாதான் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ராசிநாதனுடைய நீச்சத்தினால துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைதுங்க. இன்னும் ஒரு 4 வாரத்தில் அது சரியாக போயிடுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்களில் சந்திராஷ்டமம் வருகிறது. ஆனால் அந்த சந்திராஷ்டமத்தில் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா சந்திரமங்கல யோகம் என்கின்ற உங்கள் ராசிநாதனோடு சேரக்கூடிய அமைப்புகள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், அடுத்த வாரம் திங்கட்கிழமை, ஞாயிறு திங்கள் செவ்வாய் அந்த 3 நாள் 2 நாள் சந்திராஷ்டமமாக இருக்கும். ஆக வாரத்தின் முதல் 6 நாட்கள் அட்டகாசமான அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் மங்கள யோகத்தில் வாரத்தின் கடைசியில் அடைகிறாரு.
ஐந்தாம் இடத்திலிருந்து 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்குது. ராசிநாதன் இப்போது வலுவாக இருப்பது 6, 8 அமைப்புகளில் ராசிநாதன் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிறது. விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியை உச்சகுரு பார்த்து கொண்டிருக்க பாக்கியாதிபதி 5ஆம் இடம் 6ஆம் இடம் போன்ற இடங்களில் இருப்பது பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளுங்க. இதுவரைக்கும் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வாரத்தின் முதல் நாட்கள் 2 நாட்களும் இளைஞர்களுக்கு உயர்ந்த லட்சியங்கள் புலப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதை செய்யலாம் அதை செய்யலாம், எது நமக்கு தேவை என்பது உங்களுக்கு தெளிவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதிர்ப்புகள் விலகும், கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். அப்படின்னா வருமானம் வரும்னு அர்த்தம். எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் புதன் வியாழக்கிழமை உண்டு. வெள்ளி சனிக்கிழமை சந்திரனே அப்படியே ராசியை பார்க்கிறார். மிக உயர்ந்த அமைப்புகள் அப்போது கண்டிப்பாக செயல்படும். இந்த வாரம் சந்திரன் வேற பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கிறார் இல்லையா? ஆக எல்லாவற்றையும் நல்லபடியாக முடிக்க முடியும். கடந்த காலத்தில் இருந்து வந்த சில பல ஏமாற்றங்கள் இப்போது இருக்காது என்பதை நீங்களே உணரக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை அமைப்புகளே விருச்சிகராசிக்காரர்களுக்கு வந்துருச்சுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய வாரத்தின் இறுதி ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய, மற்ற நாட்கள் சுலபமாக இயல்பாக இருக்கக்கூடிய யோக நல்ல வாரங்க இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் இருக்கிறார். சந்திரன் வலுவான ஒரு அமைப்பில் இருக்க சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத இந்த வாரத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்சமாகிறது மிகப்பெரிய யோகம். 4ஆம் இடத்தை இப்போ 2 சுபகிரகங்கள் வலுத்து பார்க்குது. இப்படி வலுத்து பார்த்தா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் வீடு வாங்குறதுக்கு தடை இருந்தவங்க, காடு வாங்குறதுக்கு தடை இருந்தவங்க, வண்டி வாகனத்தை மாற்றணும்னு நினச்சி அது முடியாமல் இழுத்துக்கிட்டே போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்தோடு சனி சுக்கிரன் சந்திரன் குரு ஆகிய 4 கிரகங்களுடைய தொடர்புகள் இருப்பதால் நினைத்தது நடக்கக்கூடிய சுகஸ்தானம் வலுவடைவதனால வாரத்தின் ஆரம்ப 2 நாட்களுக்குள்ளேயே இந்த வாரத்துடைய வருமானம் கிடைச்சிடக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷம் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு நல்ல லட்சியங்கள் மனசில் வரக்கூடிய அமைப்புகள் அப்போத்தான் நடக்கும். எல்லாத்துலேயும் ஒரு மேன்மையான பலன் இருக்கும். சிலருக்கு தெய்வ நம்பிக்கைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு, பரம்பொருள் மற்றும் புனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் இருக்குதுங்க. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 6ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைவார். இந்த நாட்கள் உண்மையிலேயே விபரீத ராஜயோகம் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டு மாதிரியான அமைப்புகள்லாம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் அக்கால் சார்ந்த உறவுகள் இதுவரைக்கும் நல்லா இல்லாத அமைப்புகளில் இப்போது அந்த அண்ணன் அக்கால் தம்பி தங்கை சார்ந்த உறவுகள் இப்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் லேசாக கோவப்படுவீங்க. இந்த வாரத்திலேருந்து ஒரு 1.5 மாதத்திற்கு அப்படியே செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குது. இந்த கோபத்தை மட்டும் தவிர்த்து கொண்டால் வேறு எல்லா விதத்திலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க தனுசுக்கு, சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னதங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல தான் இவர் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் சுக்கிரன் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இப்போது இருக்கும். மகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதாங்க உண்மை. எதுலேயும் இனிமேல் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியிருக்காது. அதிர்ஷ்டம் இப்போது கை கொடுக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. ராசிநாதனை இப்போது குரு சுக்கிரன் 2 பேருமே பார்க்குறாங்க. ராசியை உச்சகுரு பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக எல்லா நிலைமைகள்லையும் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு தீர்க்கமாக முடிவெடுக்க முடியும். குழப்பங்கள் தீரும். ஒரு சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வரைக்குமே அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியல, இந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியலன்னு எதையும் செய்து பார்க்க முடியவில்லையே என்று இருப்பவர்களுக்கு தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்லலாம்.
படிப்படியாக ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். கடந்த 4-5 வருஷங்களாக இருந்து வந்த ஒரு சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இன்னும் சில வருடங்களுக்கே இருக்காது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றங்களாகவே நிச்சயமாக வருகிறது. கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தான் கொடுக்கறதுக்கான பல நல்ல விஷயங்கள் அப்படியே நடக்க போகுதுங்க. தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் இருக்கும். தொழிலை புதுசாக ஆரம்பிக்க முடியும். எல்லாவற்றிலும் ஒரு சீர்தூக்கி பார்த்து இது இப்படி நடக்கும் அது அப்படி நடக்கும் அப்படின்ட்டு எதையும் நம்ம செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய நல்ல வாரங்க. சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது 2, 3, 4, 5 ஆகிய 4 இடங்களில் இந்த வாரத்தில் இருக்கிறார். பெரிய அளவில் சனி இப்போது குரு சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார். ராசிநாதன் எப்பொழுது 2 சுபர்களால் பார்க்கப்படுகிறாரோ, அதுவும் 2ஆம் இடத்திலிருந்து பார்க்கப்படுகிறாரோ, அப்போது பணப்பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்றது உண்மை. இது அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நடக்கும். ஒரு 90-80% பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டிங்கனாலும் 10-20% பேர் கும்பராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஐயா ஜென்மச்சனையில் வாங்கின அடியிலிருந்து நான் என்ன வெளியே வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறீங்க. ஒரு 5% பேர் கும்பராசிக்காரர்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு கூட கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்தே வந்துடுங்க. சந்திராசிரமம் எதுவும் இந்த வாரத்தில் கிடையாது. ஃபஸ்ட்டு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதிர்பார்க்கறதுல ஒரு பாதி பணமாவது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒருத்தட்ட கொடுத்து வச்சுருக்கிறேன், அல்லது என் காசு தான் வரணும், சம்பளம் வரல, அல்லது அது இப்படி போச்சு இது இப்படி போச்சு, கையில் வச்சு கிடச்சி அப்படியே தவற விட்டுட்டேன், இந்த மாதிரியான ஒரு நழுவ விட்ட அமைப்புகள் எல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக வாரத்தின் ஆரம்ப 2 நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 3ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு, மந்திரி, எம்எல்ஏ, முனிசிபல் கவுன்சிலர், இந்த மாதிரியாக ஓரளவிற்கு ஒரு பொதுவாக தெரிந்த அதிகாரம் உள்ளவர்களுடைய தொடர்பு, கான்டாக்ட் போன்றவைகள் கிடைத்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல லாபங்கள், அரச லாபம்னு சொல்லப்படக்கூடிய கவர்மெண்ட் அனுமதி, கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உண்டு. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தா ஒரு வண்டி வாங்குறதுக்கு வீட்டில் பெர்மிஷன் கொடுக்குறது. ஏன்னா சின்ன இளையவர்கள் 20 வயசுக்காரங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா பயப்படுவாங்க, வண்டி வாங்கி கொடுத்தா நீ வேகமாக ஓட்டுவ அப்படின்ட்டு. இந்த மாதிரியான விஷயங்களில் பெற்றோர்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைப்பது, சிலருக்கு கார் வாங்கக்கூடிய வாகன யோகம் இந்த வாரம் கண்டிப்பாக உண்டுங்க. கும்பராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற யோக வாரங்க இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 2 சுபர்கள் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. ஜென்மச்சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். நான் அடிக்கடி சொல்கிறேன், எந்த வீட்டில் மீனராசியும் சிம்மராசியும் சேர்ந்து இருக்கோ, அதாவது வீட்டில் புருஷன் மீனராசி, பொண்டாட்டி சிம்மராசி, அல்லது பிள்ளைங்களுக்கு ஒன்று மீனம் ஒன்று சிம்மம், அல்லது அப்பாவுக்கு சிம்மம், மகனுக்கு மீனம், மகளுக்கு மீனம்னு மீனமும் சிம்மமும் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு இப்போது உண்மையிலேயே நல்லா இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்லா இல்லாத நிலைமையில் கூட இந்த வாரத்திலிருந்து ஒரு 4 வாரத்திற்கு நல்லதுகள் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் இப்போது ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ராசி ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜென்மச்சனியில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இளைய பருவத்து மீனராசிக்காரர்கள், குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரம் 4ஆம் பாதத்துக்காரர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கின்ற, கண்ணுக்கு நேரே இப்போவே நல்லா ஆகிட மாட்டீங்க, கண்ணுக்கு நேரே ஒளி தெரியுது. நல்ல விதமாக இருட்டு குகைக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க, குகைக்குள்ளே தான் இன்னும் இருக்கிறீங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு இருப்பீங்க, 10 மாதத்துக்காவது. தூரத்தில் வெளிச்சம் தெரியும். அப்போ பரவாயில்லப்பா, பிரச்சனையிலேருந்து வெளியே போயிடலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 எட்டு நடந்து போனால் அது அந்த வந்துடுதாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய வாரமாக இளைஞர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பெரியவர்களுக்கு அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. அவங்கவுங்களுக்கு இயல்பாக என்ன வியாபாரம் பார்க்குறீங்களோ, என்ன தொழில் பார்க்குறீங்களோ, இது அப்படியே வண்டி நல்லா தாங்க போய்கிட்டு இருக்கு, உருண்டு போய்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இளைஞர்களுக்கு சோம்பல் இருக்கும், துயரங்கள் இருக்கும். யாரும் உலகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. சிலருக்கு வெள்ளை நிற பொருட்களில் இப்போது லாபங்கள் வரும். நீர் சார்ந்த துறைகள், கடல் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மீனவ பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பாருங்க.
அட்டகாசமான ஒரு அமைப்பு. ₹1 சம்பாரிச்சுட்டு இருக்கிறவருக்கு ஒரு ₹5 ₹10 சம்பாதிக்கிற மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், மீனவ பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே, விவசாய பெருமக்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஓரளவிற்கு ஒரு 30 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியான அமைப்புகள் உண்டுங்க. லவ் மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் சக்ஸஸே ஆகாதுங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியாக போகுங்க. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை தவிர்த்து வேறு எந்த வகையிலும் மனோதைரியம் இருக்கக்கூடிய, மனோபலம் இருக்கக்கூடிய நல்ல வாரங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.